வெல்கம் டு நியூ டைப் ப்ரோ. நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். என்ன ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? நான் ஜாலியா இருக்கேன். நீங்க தாங்க ஜாலியா வரீங்க. ஆமாங்க. இது கொடுத்துட்டாங்க. ரெண்டு லட்டா? ரெண்டு லட்டு தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு வழியா இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க. நல்ல ஒரு வாழ்த்துக்கள் தாவேக தலைவர். எங்க சேனல் சார்பா முன்ன வாழ்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னும் பக்குன்னு தான் இருக்கு. ஏன் நிபந்தனை ஆதரவு தந்தது இல்லையா? வெளியில இருந்து ஆதரவு தந்தது இல்லையா? எப்ப திரும்ப வாபஸ் வாங்கினாங்களா? நேத்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்லாம அது வேற யாரையோ சொல்லி இருக்காங்க, அதனால வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது நாங்க சொல்லல அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டு திரும்பி வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி. நானே வந்து நேற்று வீடியோல பார்க்கும்போது நிறைய டிவி சேனல்ல ஒரு சில வெப்சைட்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா தலைவர் திருமா அவர்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தானே சொல்லிக்கிறாரு. அப்ப ஆட்சியில பங்கு கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு வந்து நிபந்தனையற்றதுன்னா ஆட்சியில பங்கு கிடையாது. ஏன்னா நிபந்தனையற்றதுன்னா பாதியில போயிடுவாங்க அப்படின்னு தான். அதாவது பாதியில போயிட மாட்டாங்க. நான் நிபந்தனை எதுவும் வைக்கல, நிபந்தனை தரேன் அப்படி மாதிரி தந்திருக்கிறாரு. அது வந்து இப்ப இவங்க சொன்னாங்களே, கம்யூனிஸ்ட் சொன்னாங்களே, அது மாதிரியா? ஆமா, கிட்டத்தட்ட அது போல தான். அவங்க வந்து நான் வெளியில இருந்து ஆதரவு சொன்னாரு, இவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு சொன்னாங்கன்னா நான் வந்து எதுவும் வந்து உங்கள்கிட்ட டிமாண்ட் எதுவும் பண்ணல, அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அதுதான் இப்ப கம்யூனிஸ்ட் நேற்று பேசும்போது நிபந்தனையற்ற ஆதரவு போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து டிஎம்கே கூட அதாவது வந்து கூட்டணியா இல்ல, அவங்களோட நட்புறவா இருப்போம், இவங்களுக்கு வந்து வெளியே இருந்து நாங்க ஆதரவு தருவோம், நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவா இல்ல நீங்க வந்து உள்ள போறீங்களா? அப்படின்னு வந்து நிபந்தனையற்ற ஆதரவுனா நான் உங்களுக்கு வந்து டிமாண்ட் பண்ணல, ஏன் வந்து 2 சீட்டு தரேன்ல, எனக்கு இதெல்லாம் நீ செய்யி அப்படின்னா நான் சீட்டு தருவேன் அப்படின்ற நிபந்தனை இல்லாம நான் எதுவுமே கேட்கல, உனக்கு ஆதரவு தரேன், உனக்கு என்ன தோணுதோ செய், என்ன தோணுதே செய்யல, நீ ஆட்சி அமை அப்படிதான். அப்படிங்களா? அப்படி அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நான் வந்து வெளியில இருந்து ஆதரவு தரேன், நான் வந்து உங்களுக்கு கூட கூட்டணிக்கு வர மாட்டேன், கூட்டணி வந்து திமுக கூட தான் இருப்போம். இப்ப வந்து நிபந்தனையற்ற ரெண்டுலயும் சொல்லியாச்சு. இப்ப வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில என்ன சொல்ல வராங்கன்னா, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாலும் நாளைக்கு ஒருவேளை நம்ம தாவேக்கால ஏதாவது வந்து முரண்பாடு ஏற்பட்டா வெளியேறிடுவாங்களா? ஆமா, முரண்பாடு ஏற்பட்டாது இல்ல, அதாவது பிஜேபி அதாவது சங் பரிவார் இவங்களுடைய இந்து நாளைக்கு வந்து இந்திய வந்து திணிக்கிறாங்க, உடனே வந்து விஜய் வந்து ஆதரவு பண்றாங்க, அன்னைக்கு வந்து இவங்க நிலைப்பாட்டை வந்து மாத்துவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கோசரம் பண்றாங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா திருமாவர்கள் வரும் இடதுசாரிகளும் RSS அது மதவாத சாதிவாத கட்சிகளுக்கு எதிர்ப்பானவங்க அந்த நிலைப்பாட்டை தான் இருப்பாங்க. ஆமா, புரியுங்களா? கிட்டத்தட்ட விஜயும் அதில் தான் வராரு. ஏன்னா வந்து அம்பேத்கர் வச்சிருக்காரு, பெரியார் வச்சுக்கிறாரு. இதுதான் இது கூட ஆரம்பத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபி அரசியல் தலைவர்களே சொல்லிட்டு இருந்தாங்க, அவரு பிஜேபிக்கு ஆதரவு, பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, நாளைக்கு வந்து அவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே பிம்பம் மாறிடுச்சு. இல்ல உங்களுக்கு எப்படி? இல்ல உண்மையிலுமே வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து பிற்போக்குத்தனமா நினைச்சிட்டு இருந்தாலும், ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்குவாதி தான் சொல்லி நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த நிரூபிச்சதை கடைசி 5 ஆண்டுக்கும் கரெக்டா வந்து ஒரு நடைமுறைப்படுத்தினார்னா இந்த 5 ஆண்டும் முழுமைப்படுத்தலாம் ஆட்சி. இல்ல இடையில வந்து மாற்றம் எதனா வந்து ஒன்றிய அரசு எதனா சொல்றதை வந்து இவர் கேட்டு அதுக்கு தலை அசைந்து போனார்னா ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த நிபந்தனை நீங்கள் சொல்கிறது தான். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க கூட்டணி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கிற கூட்டணிக்கு தான் அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா மதவாதத்தை அவங்க ஆதரிக்கலன்னு முன் வச்சுட்டாங்க. சாதிவாதத்தையும் ஆதரிக்கல. இல்லைன்னா வந்து இன்னைக்கே வந்து பிஎம்கே வந்து அவங்க வந்து ஒரு டைமும் கேட்டதில்ல. சரி, இவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு நீங்க தோணுதா? யாருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு. எல்லாருமே வந்து மீடியாலாம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு முதல்வருக்கு அடுத்தது அவர் தான், அதாவது துணை முதல்வர் அவருக்கு பொறுப்பு கொடுக்கறதா நிறைய ஊடகங்கள் சொல்லி. அதாவது ஒரு விஷயம் வந்து சார் நான் சொல்றேன் என்ன வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்துற முழு தகுதி உள்ள ஒரு நபர் யாருன்னா டாக்டர் தொல் திருமாவளவன் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு எல்லாம் தகுதியும் இருக்கு. ஏன் இந்தியாவே அரசியல் படுத்த தகுதி அவருக்கு இருக்கு. திமுக அவங்க வந்து தரல, இவர் வந்து டிமாண்ட் வைக்கல. அதாவது இப்ப கூட சொன்னாரு பாத்தீங்களா, நிபந்தனை சொன்னாரு. ஏன்னா தலைவர் அவர்கள் வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாரு. அவருடைய சுபாவம், அவருடைய கேரக்டர் அது வந்து புரியுங்களா. இவருடைய கொள்கையும் அவர் கோட்பாட்டையும் அவர் இதெல்லாம் சேர்த்து அவங்க கொடுக்கணும். இப்ப நிபந்தனையற்ற சொன்னார்ல விஜய் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அவருக்கு என்னவோ அதுக்கு மரியாதை செய்யணும். புரியுங்களா. நாளைக்கு வந்து டெப்டி சிஎம் கொடுத்தாலும் அதுக்கான தகுதியான ஆளுதான். பரிமாறிக்கிறோம். இப்போ வந்து ஊடகத்துல இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், நாளைக்கு வந்து டெப்டி சிஎம் இவர் கொடுக்குறாங்க. 2 தொகுதி தான் இவர் வச்சிருக்காரு.
2 எம்எல்ஏ தான் வச்சிருக்காரு. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. மற்ற இதில் இடதுசாரி 2 பேர் ஆளுக்கு 2 வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏன் அவங்களுக்கு தானே துணை முதலமைச்சர் கொடுக்கணும், ஏன் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது நான் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் நான் பார்த்தது எனக்கு தோன்றது. இல்லை, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஆமாம், இது வந்து என்னன்னா இப்போ காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க 5 தொகுதி வச்சுக்கிறாங்க, இவங்க 2 தொகுதி வச்சுக்கிறாங்க, இவங்களுக்கு டெப்டி சிஎம் தந்தாங்கன்னா அப்ப அவங்க வந்து கோச்சிக்க மாட்டாங்க அப்படி மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவங்களோட அனுமதி இல்லாம அனுமதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அனுமானம் அப்படின்னு சொல்லுவாங்களா? காங்கிரஸ் வந்து அதுபடி எதுவும் எடுத்துக்காது. ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆரம்பத்துல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தது, அதுல தான் எம்எல்ஏ ஆனாரு, இப்ப போனாரு. புரியுதா? திருமாவளவன் அவர்களுக்கு டெப்டி சி தரம்னா அங்க இருக்கிற காங்கிரஸும் சரி இடதுசாரிகளும் சரி அது முழுமையா ஏற்றுக்கோங்களே தவிர எதிர்ப்பவங்க கிடையாது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமா ஒரே கூட்டணியில இருந்து வந்தவங்க. தலைவர் திருமாவளவனை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு தகுதியான ஆளு தான், இவருக்கு கொடுத்தா மனம் முகுந்து ஏத்துக்குவாங்களே தவிர எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. சரி, எனக்கு என்ன நடக்கும்னா நாளை வரைக்கும் எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க? ஏன்னா இல்ல இது வந்து நாளைல இருந்து இனிமேட் ஏன்னா ஜோசப் விஜய் அவர்கள் என்னன்னா கரெக்டா வந்து இப்போ ஆட்சி அமைக்கிறது 4 நாள்ல வந்து தொடர்ந்து வந்து கவர்னர் போய் சந்திச்சாரு. புரியுங்களா? சந்திச்சாரு. ஆனா அலைச்சல் விட்டாலும் ஆனா அவர் எக்காரம் கொண்டும் அதிமுகவுக்கோ இல்ல பாமகவுக்கோ அவர் வந்து இடம் கொடுக்கல, போகவும் இல்லை, பேசவும் கிடையாது. யாரு? கவர்னர்? இல்ல தாவேக தலைவர் போகல. ஆனா அவரோட நிலைப்பாடு எல்லாம் என்னன்னா இடதுசாரிகள் சிந்தனை மூலம் யாருன்னு சொல்லி பார்த்துதான் சரியான முறையில் தான் அவர் வந்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு 4 மணிக்கு அளவுல வந்து தலைவர் திருமாவளவன் ஆதரவு வந்து கொடுத்துட்டாரு, நிபந்தனை ஆதரவு கொடுத்துட்டாரு. நாளைக்கு அவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்க இருக்கிறார். புரியுங்களா? புதிய ஆட்சியை வரவிருப்போம், ஆட்சி நடக்கும் பார்ப்போம். புரியுங்களா? இந்த ஆட்சியில வந்து ஏதாவது குளறுபடி மத சார்ந்தோ இல்ல சாதி சார்ந்தோ தாக்குதலோ ஏற்படுத்தாமல் நீடித்தால், ஒன்றிய அரசு பேச்சுக்கு கட்டுப்பாட்டு இயங்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்சி 5 வருடம் முழுமை பெறும். அப்படி இல்லை என்றால் இடதுசாரிகள் சொல்லும் போது தலைவர் திரும்பவும் உள்ள வந்துடுறாரு. அவரும் இடதுசாரி சிந்தனவாதி தான். புரியுங்களா? எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. போராட்டம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்ல போராட்டம் கிடையாது. அதாவது போராட்டம் வைப்பாங்க, கொஞ்சம் கட்சியில வந்து சொல்லுவாங்க இது போல பண்ணக்கூடாது செய்யக்கூடாது சொல்லுவாங்க. அது மீறி நடந்தா இவங்க வந்து வாபஸ் வாங்குவாங்க. அப்போ அந்த இடத்துல ஆட்சி கவிழும். சரி, நம்ம இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அவரோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? நாளைக்கு சிஎம் ஆனவுடனே அவர் போட வேண்டிய முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்க? மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இதை தான் சொல்றாங்க. ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தது என்னன்னா, நான் ஆட்சியில் அமைச்சது முதல் கையெழுத்து 200 யூனிட் கரண்ட், 2வது விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி. இது மட்டும் எனக்கு வந்து தெரியும். மற்றபடி அவர் என்னென்ன போடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணலாம். ஆனா அது வந்து ஏகப்பட்ட பட்ஜெட் வந்து அதுல இருந்து போகும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட வந்து பெரிய அமௌண்ட். சொன்ன மாதிரி மகளிர் உதவித்தொகை அந்த 2500 அதுதான் போடுவார் என்று நான் எண்ணுகிறேன். இல்ல அது மீறி அவர் 2500 போடுவாரா? இப்ப வந்து திமுக தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்க 2500 போடாட்டியும் பரவாயில்ல, நீங்க 1000 ரூபாய் அது போடுங்க. ஏன்னா அது 2500 கஷ்டம்னு அவரே சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து ஆட்சியில் இருந்தாருங்க, வந்து துணை முதல்வராக இருந்தாரு ஆரம்ப காலகட்டத்துல, அப்புறமேட்டு அமைச்சரா இருந்தாரு. இப்போ வந்து சிஎம் 5 வருஷம் வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. அதனால அரசியல்ல அவர் நலிவு சுழிவு எல்லாமே அவருக்கு அனுபவம் இருக்கு. அவரு ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு, அவருக்கு தெரியும் எவ்வளவு அமௌண்ட் பட்ஜெட் போகுது அப்படின்னு சொல்லி தெரியும். இவரு பாத்தீங்கன்னா வந்து அவர் அப்படி சொல்லல, தாவேக தலைவர் அப்படி சொல்லல. நேரடியா வந்து அந்த 2500 வந்து என்னோட தொகையிலிருந்து எடுத்து தரேன்னு தான் சொல்லியிருந்தாரு. எப்படி அவரோட தொகையில எப்படி தர முடியும்? அவர் சம்பாதிச்ச பணம் தருவாரா? அதை வந்து அவரு சொன்னாரா இல்ல சோசியல் மீடியால வந்துச்சா? இல்ல அதெல்லாம் சோசியல் மீடியா பேச்சுலாம் நம்ம நம்பவே கூடாது. அவரு சொல்லும் போது கூட நான் என்னோட தொகையில தரேன்ற மாதிரி தான் சொல்லிதான் சொல்றாங்க. அது வந்து பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். ஆட்சி அமைக்கட்டும், வருகிற ஆட்சியை நல்ல ஆட்சியாக அமைய கண்டிப்பா வந்து அவரு நல்லபடியா ஆட்சி நடத்தணும்னு தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம், நடத்துவார்னு நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து மிகவும் எப்படின்னு சொல்றது, எடுத்த உடனே வந்து தாவேகா தலைவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, என்ன கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி சொல்லுங்க.
அதாவது ஒரு வாரமா பாவம் அலைய விட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. 3 தடவை வந்து இவருக்கு அதாவது நீங்க சொல்றதால ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்கன்னா, தலைவர் எழுச்சி தமிழர் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக. நான் அதை சொல்ல வரலைங்க, இவர் வந்து சொல்றது கேளுங்க. மெஜாரிட்டி அதுதான் சொல்றேன். 35 ஆண்டுகளும் கஷ்டப்பட்டு வெளியே வந்தவர். ஏகப்பட்ட பேர் கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் அவங்களாம் கொஞ்சம் நெஞ்சம் போராட்டம் இல்லைங்க. அவங்களாம் ஜெயிலுக்கும் இதுக்கும் வந்து அலைஞ்சிட்டு போராட்டம் பண்ணவங்க. அந்த கஷ்டத்தை விட இந்த ஒரு வாரத்துல கஷ்டப்படுறது பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் வந்து மக்களோட மனநிலை என்ன தெரியுமா, ஏன் இதை வந்து நேத்தே வந்து அவருக்கு அறிவிச்சிருக்கலாமே, இன்னைக்கு ஒரு 4 மணி வரைக்கும் ஏன் இழுக்கணும்? இல்லைங்க, இப்போ தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருதான் தனிச்சா முடிவெடுக்க முடியாது இல்ல. ஒரு கட்சின்னு இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு, மேல்மட்ட குழு உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் கலந்து ஆலோசனை இல்ல அப்படிலாம் வந்து சொல்லிட முடியாது. மத்த கட்சி மாதிரி மத்த கட்சிகளுக்கு மாநில லெவல மேல்மட்டம் இருக்கு. இல்ல இவர் இங்கதானே தலைமை உயர்மட்ட குழு எடுத்து அந்த குழுவுல இருக்கிற தகவல் தான் சொல்றாரு. மத்த கட்சியில தலைவர் நான் தானே, நான் சொல்றதப்பா எல்லாம் கேட்டு போங்கப்பா அப்படி சொல்லாம எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தெல்லாம் உள்வாங்கி அதுக்கப்புறமேட்டு ஒரு முடிவுக்கு வந்து தான் தர முடியும். எடுத்துட்டு இவங்க சொல்லிட முடியாதுல்ல. இன்னைக்கு ஒரு மீடியாவில் பார்த்தேன், தொண்டர்கள் வந்து ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஆனா நீங்க உள்ள வாங்கண்ணே பாத்துக்கலாம், இல்லண்ணே கொஞ்சம் இழுத்து விடுங்கண்ணே பாக்கலாம் அப்படின்ற தொண்டர்கள் சொன்னாங்க. இழுத்தடிக்கணும், அது வந்து இது கஷ்டப்படுறது அப்படிலாம் என்னெல்லாம் மீடியாவில் வந்து நீ காலையில பேசிடும் போது அது சொன்னாங்க. எனக்கே வந்து அது அதிருப்தி. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஏன்னா ஒரு தலைவர் அவருக்கு முடிவு எடுக்க தெரியாதா? அது வந்து தியாக தலைவருங்க அவரு, அவருக்கு தெரியும். புரியுங்களா? அவர் எது எடுத்தாலும் சரியான முடிவாக தான் இருக்கும். ஆமா, புரியுங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் எங்க கட்சியில உயர்மட்ட குழுவில் இருக்குன்னு சரி, அடிமட்ட கட்சியில தொண்டர்கள் முதற்கொண்டு சொல்றது எல்லாமே அவர் சொல்றதை அப்படியே கேட்பாங்களே தவிர எதிர்த்து பேசக்கூடிய ஆள் யாரும் இல்லை. இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்காம உயர்நிலை குழு கூட்டம் அமைச்சு அவங்களுக்கு டிசிஷன் கேட்டுட்டு தான் இந்த முடிவை எடுத்து இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாரு. அதை வரவேற்புமே. கண்டிப்பா வரவேற்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து தாவேகா தலைவர் கஷ்டப்பட்டாருன்றது அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு முதல்வராக போறாரு, நாளைக்கு முதல்வராக போறாரு. இன்னைக்கு வந்து உறுதியாயிடுச்சு. நல்லாட்சி மலரட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.